செஸ்ட் போர்ஷனில் ப்ரிக்கிங் பெயின், அதாவது உங்களோட இங்கேருந்து இது வரைக்கும் பின்னாடி அதே இந்த இடம் வரைக்குமே உங்களோட ஏகமாக உங்களோட செஸ்ட் போர்ஷனோ முதுகு பகுதியிலையோ ஃபுல்லாக சுருக்குன்னு அங்கங்கே குத்திகிட்டே இருக்குது. இது வந்து கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி அங்கங்கே ப்ரிக்கிங் பெயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, மூச்சு இழுத்து விடும்போது அங்கங்கே பிடிச்சிக்குது, திடீர்னு மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குது, இங்கே பிடிக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஏகமாக இந்த இடமெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, இது சூப்பர் பாயிண்ட்டுங்க. லொக்கேஷன் பாருங்கள், பாமோட முடிவு அந்த க்ரீஸில் இருக்குது, அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக தெரியுதுங்களா? தம்மோட முடிவில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. 2 கைகள்லையுமே அதே இடங்களில் அந்த ப்ரெஷர்ஸ் கொடுங்க. லைக் திஸ். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா விரல்கள்னால் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி டீப்பாக இருக்கட்டும். ப்ரெஷர் கொடுக்கும்போது மூச்சு வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஒரு ப்ரெஷருங்கிறது 15 to 20 செகண்ட்ஸுங்க. மேக்ஸிமம் டீப்பாக இருக்கட்டும் ப்ரெஷர். அந்த 20 செகண்ட்ஸும் நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே. இது மாதிரி 5லிருந்து 10 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணலாம். மார்னிங் ஹவர்ஸ் ஒரு 6 o'clock எந்திரிக்கிறீங்க, 6:30 அப்படின்னா அந்த டைம் எந்திரிச்ச உடனே ப்ரெஷர்ஸ் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. உங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட அந்த ப்ரிக்கிங் பெயின், உங்களோட அந்த கேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் படிப்படியாக ரிலீஸ் ஆகும். ப்ரிக்கிங் பெயின் மாதிரி இருந்ததுன்னா உடனேவே ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணுங்கள்.